வெல்கம் பேக் டு another வீடியோ கைஸ். நம்ம சேனலில் வந்து 100K ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 12,000 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வழக்கம் போல் இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான படங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ செம்மையாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் தி ஆஃபரிங் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஆர்த்தர் அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து அவரோட ஒய்ஃபோட அவர் அப்பாவை பார்க்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு சில சடங்கு சம்பிரதாயம் நடக்க போகுது அப்படிங்கிறது. பட் இன்னொரு ரீசன் என்னன்னா, அவருக்கு பண கஷ்டம் நிறைய இருக்கும். அதையும் கேட்டு வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வந்திருப்பாரு. ஸோ அங்கே அந்த சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு வேலையை பார்த்து ஒரு ஆவி ஒன்று வெளியே வந்துருது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளை கொல்லக்கூடிய ஒரு ஆவி அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற நிறைய பிரச்சனைகளை வச்சு தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க. ஒரு ஸ்லோ பர்ன் சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு ஜானரில் தான் அந்த படம் ஃபுல்லாகவே போகும். இந்த சடங்கு சம்பிரதாயம் பூஜை அதை வச்சு தான் வந்து இந்த படத்தில் வந்து ஹாரர் எலமெண்ட்ஸாக வந்து படம் ஃபுல்லாக கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய ஜம்ப்ஸ்கேர் சீன்லாம் இருக்குது படத்தில். பட் கொஞ்சம் ஸ்லோவான படம் தான், நல்லா ஸ்டெடியாக போகும். கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டபிள் அவைலபிளாக இருக்குது இந்த படம். இந்த படம் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா வந்து Amazon Prime Videoலையும் ஆப்பிள் டிவிலையும் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டபிளே இருக்குது. 5.3 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். நல்ல ஒரு ஹாரர் ட்ராமா கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் ட்ரோல் அப்படிங்கிற படம் தான். நார்வேல இருக்கக்கூடிய ஒரு மலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு மூலியமாக சுரங்க வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பழமையான ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ராட்சச மனுஷன் வந்து திடீர்னு முழிச்சிடும். ஆக்சுவலாக வந்து அவன் இயற்கையாக வந்து பாறையோட பாறையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். திடீர்னு வந்து அவன் முழிச்சு எந்திரிச்சு பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 ஃபீட்டில் ஹைட்டில் இருப்பான். ஆள் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருப்பான். இப்போ அவன் உயிரோடு எந்திரிச்சதுக்கப்புறம் நிறைய அழிவுகள் வந்து மனிதர்களுக்கு வந்து ஏற்படுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நோரா அப்படிங்கிற நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. நோரா அப்படிங்கிற ஹீரோயினோட அப்பா வந்து இந்த ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையிலே இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் நம்புவார். அதை அவர் பொண்ணுக்கிட்டையும் சொல்லியிருப்பார். இப்போ இந்த நோரா அப்படிங்கிறவங்க வந்து இந்த ட்ரோல் அப்படிங்கிறவனை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ட்ரோல் அப்படிங்கிறவனுக்கு வந்து மனிதர்கள் மேலே வந்து நிறைய கோபங்கள் இருக்கும். அது எதனால அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக எமோஷனலாக பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரோல் பார்க்கவும் பாவமாகவும் இருக்கும். பட் அவன் வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவும் இருக்கும் ஒரு பக்கம். கடைசியில் அந்த ட்ரோலை தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு எமோஷனலான ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் அப்படிங்கிற அந்த படத்தை ஒரு மான்ஸ்டர் ஃபேண்டசி ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி படத்தில் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. 5.8 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். தமிழ் டபிள் அவைலபிளாக இருக்குது கைஸ். செம்மையான ஒரு படம், கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் தி மார்க்ஸ்மேன் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஜிம் அப்படிங்கக்கூடிய ஒரு முன்னாள் மிலிட்ரி சோல்ஜர் இருக்கார். இவர் வந்து இப்போ அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் வந்து ரொம்ப சோம்பேறியாக கடுப்பான முறையில் வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இவரோட வீடு வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு மெக்சிகோ ஃபேமிலியை வந்து மீட் பண்ணுவார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை வந்து இவர் காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும். காப்பாற்றி பார்த்தீங்கன்னா வந்து சிக்காகோவில் இருக்கக்கூடிய அவரோட அந்த சின்ன பையனோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இவரோட வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த சின்ன பையனை போட்டு தள்ளுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரக்லாட் டீமை துரத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் தவிர்த்து அந்த சின்ன பையனை கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. வயசானாலும் சிங்கம் தான் சார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வயசாகிருக்கும். பட் அந்த அவர் பண்ணுற ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பார். சண்டைலாம் பயங்கரமாக போடுவார். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சூப்பராக பண்ணியிருப்பாங்க கன் ஹேண்ட்லிங் சீன்லாம் படத்தில். இந்த படத்தில் சேஸு கன் சீனு ஃபைட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். IMDbல வந்து 5.7 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். Amazon Prime Videoல வந்து இந்த படம் தமிழ் டபிள் அவைலபிளாக இருக்குது. லிங்க் இருக்குது கைஸ், டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிக்கங்க, கிளிக் பண்ணி. அவர் ஸ்னைப்பர் மாதிரி ஒரு கன்று வச்சிருப்பார். அது யூஸ் பண்ணுற சீன்லாம் படத்தில் பிளாஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 4th பார்க்கக்கூடிய படம் ஸ்மர்ஃப் தி லாஸ்ட் வில்லேஜ் அப்படிங்கிற படம் தான். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம் இந்த படம். ஸ்மர்ஃப் அப்படிங்கிற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேப் ஒன்று கிடைக்குது அவனுக்கு. அந்த மேப்பில் வந்து தொலைஞ்சு போன ஒரு கிராமம் ஒன்று இருக்குது லாஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு. அதை பற்றின ரகசியங்கள் வந்து அந்த மேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வருது. இப்போ அந்த வில்லேஜ் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி கிளம்புறான். இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மர்ஃபை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஈவில் விசார்ட் ஒருத்தன் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பான். ஒரு பூனை ஒன்று இருக்கும் அவனுக்கு, அதோட சுற்றிக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த பிளான் வந்து தடுத்து நிறுத்தினானா இல்லையா, நம்ம அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து அந்த வில்லேஜை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அப்படி அந்த வில்லேஜில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. இவங்க கிளம்பி போவாங்க. அது ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். ஒரு வில்லன் வந்து தடுக்க நினைப்பான். அது வந்து அந்த பக்கம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு அனிமேஷன் மூவி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம். சின்ன பசங்க தான் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி படங்கள் பெரிய ஆளுகளுக்கும் சூப்பராக வந்து கனெக்ட் ஆகும். இந்த படத்தில் வந்து செம்மையான ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. எமோஷனலான ஒரு படம்னு சொல்லணும். எல்லாரோடையுமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம். நெட்ஃப்ளிக்ஸில் Amazon Primeலலாம் இந்த படம் தமிழ் டபிள் அவைலபிளாக இருக்குது. 6 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். ஒரு அட்வென்ச்சர் ப்ளஸ் ஃபேமிலி உள்ள ஒரு படம். ஃபேமிலியாக உட்காந்து ஒரு வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். நீங்கள் உட்காந்து கிட்ஸோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கனெக்ட் ஆகும் நம்மளோட. கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் கிளாஸ் ஆஃப் தி டைட்டன்ஸ் அப்படிங்கிற படம் தான். இதில் 2 பார்ட் இருக்குது. செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரி வந்து நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன், அதையும் பாருங்கள். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து பெர்சியஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து ஜியூஸோட மகன். பட் மனிதர்களால் வளர்க்கப்பட்டக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லணும். இந்த பெர்சியஸ் அப்படிங்கிறவனோட பேரண்ட்ஸை வந்து கொண்டுடுறாங்க. இதில் வந்து இவனுக்கு வந்து கடவுள்கள் மேலே வந்து கோவம் வருது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள்
மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை போயிடுது. இந்த நம்பிக்கை போனனால ஜியூஸ் என்ன பண்ணுறாருனா கிராக்கன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை வந்து வெளியே கொண்டு வரணும் மக்கள் அழிக்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு கோவத்தில். இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேசியஸ் அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போகிறாரு. நிறைய வந்து வித்தியாசமான டைட்டனோடலாம் சண்டை போடுறாரு. கடைசியில் வந்து மக்களை காப்பாற்றினாரா இல்லையா, அந்த கிராக்கனை வந்து எப்படி தடுத்து நிறுத்தினாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. நான் முன்னாடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு படம்னு சொல்லணும். பிரம்மாண்டமான ஒரு படம், செம்மையாக எடுத்திருப்பாங்க கைஸ். புதுசாக இருக்கும் எல்லாமே. ஒவ்வொரு கேரக்டருக்குள்ள பவர் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக கட்டியிருப்பாங்க. இப்போ ஜியூஸ் இருக்கானா ஜியூஸுக்கு ஒரு பவர் இருக்கும், கிராக்கன் இருக்கானா கிராக்கனுக்கு ஒரு பவர் இருக்கும், நம்ம ஹீரோ இருக்காருனா அவருக்கு ஒரு பவர் இருக்கும். அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே கொண்டு போயிருப்பாங்க. பிளாஸ்டான ஒரு படம் கைஸ். நீங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும், நீங்கள் நம்பி பார்க்கலாம் இந்த படத்தை. இதில் செகண்ட் பார்ட்டும் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக பார்க்கலாம். இதோட கண்டினியூட்டியாக தான் செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரியும் போகும். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜூஸை தூக்கி வச்சு ஒரு சில வேலைகள் பண்ணுவாங்க, அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். தமிழ் டப்பும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு. இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. 5.8 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். செம்மையான ஒரு அட்வென்ச்சர் படம், நீங்கள் ஃபேமிலியோட கூட உட்காந்து பார்க்கலாம், அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை விட பயங்கரமான ஸ்டோரி உள்ள மூவிஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இன்னும் ஒரு 12,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது 100K ரீச் பண்ணுறதுக்கு. See you guys, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.